Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணக்காக தான் இன்ஜினியரிங்காக அதே மாதிரி விஜேஎல்ஆர் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் கவுன்சிலிங் சம்பந்தமான ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா எஜுகேஷன் லோன் நாங்கள் எப்போ அப்ளை பண்ண முடியும், எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணும்போது சரியா யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் பேங்க் வந்து யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் கிடைக்கும், சரியா ப்ரைவேட் பேங்க்கில் தான் சில பேர் வந்து கண்டிப்பாக வாங்க முடியும், அதெல்லாம் யார் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது எஜுகேஷன் லோன் நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக எஜுகேஷன் லோனுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். சரியா, அதாவது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4.5லேருந்து 7.5 வரைக்கும், அதாவது உங்களோட அந்த நீங்கள் படிக்கக்கூடிய கோர்ஸை பொறுத்து. சரியா, 4.5லேருந்து 7.5 வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித டாக்குமெண்ட்டும் வந்து பேங்க்லேருந்து வாங்க மாட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. ஓகேவா, அதாவது உங்கள் வீட்டு பத்திரமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஏதாவது டாக்குமெண்ட்டோ எதாவது பார்த்தா கேட்க மாட்டாங்க செக்யூரிட்டிக்காக. ஆனால் 4.5லேருந்து 7.5 வரைக்கும் இது வந்து நீங்கள் படிக்கக்கூடிய கோர்ஸு, நீங்கள் படிக்கக்கூடிய இடத்த பொறுத்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்கு கவர்மெண்ட் பேங்க்கில், அதாவது சென்ட்ரலைஸ்டு பேங்க், ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், இந்தியன் பேங்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபியாக இருக்கட்டும், சரியா இந்த மாதிரி கனரா பேங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு பேங்க் இருக்குல்ல, இதில் யாருக்கெல்லாம் அதாவது எஜுகேஷன் லோன் கிடைக்க எலிஜிபிள் அப்படின்னா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலியமா நீங்கள் உள்ளே வந்திருக்கணும். ஓகேவா, இப்போ இன்ஜினியரிங் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமா நீங்கள் உள்ளே வரும்போது அவங்க ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. சரியா, அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இருந்தால் தான் நாம் இங்கே அப்ளையே பண்ண முடியும். எங்கே அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க்குள்ள. சரியா, ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அது இருக்குன்னு சொன்னால் தான் நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்குக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. மற்றபடி நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா சப்போஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் பேங்க் மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ண முடியும், கவர்மெண்ட் பேங்க் நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. இதை முதல் தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், ஓகே நான் வந்து கவுன்சிலிங் மூலியமாக போயிட்டேன், நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமாக போயிட்டேன், ஆனால் நான் எப்போ சார் வந்து அதாவது எஜுகேஷன் லோன் வந்து எப்போ சார் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது நிறைய காலேஜஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் உள்ளே போனோடனே உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் கிடைச்சிடும், உங்களோட ஐடி கார்டு கிடைச்சிடும். சரியா, ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா அதாவது ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்களோட லெட்ரு பேரில் டைப் பண்ணி என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சில காலேஜஸில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணலை அப்படின்னாலுமே சில காலேஜஸில் என்னாச்சு பார்த்தா கொடுத்துருவாங்க. ஆனால் நிறையா காலேஜில் 99% காலேஜில் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஈஸியாக அவங்க கையில் கொடுத்துட மாட்டாங்க. என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் ஃபீஸை நீங்கள் பே பண்ணுங்கள், ஃபஸ்ட் இயர் ஃபீஸை நீங்கள் பே பண்ணால் மட்டும் தான் நாங்கள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட் இயர் ஃபீஸை நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸில். சரியா, அப்போ ஃபஸ்ட் இயர் ஃபீஸை நீங்கள் பே பண்ணாதான் எவ்வளோ ஃபீஸ் வந்து நமக்கு வந்து அதாவது ஒரு பெர் இயருக்கு நமக்கு செலவாகுது, அப்போ பெர் இயருக்கு நமக்கு எவ்வளோ எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, அப்போ மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப ஈஸி தான். சரியா, நம்மளோட 10th 11th 12th அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கார்டு, அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஜென்ரலான டாக்குமெண்ட்ஸை நம்ம வைக்க போகிறோம். ஆனால் நமக்கு கவர்மெண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர், சரியா அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன அந்த நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜோட போனஃபைடு, அதேமாதிரி ஐடி கார்டு ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமானது. ஓகே சார், எப்படி சார் நாங்கள் அப்ளை பண்ணுறது எஜுகேஷன் லோனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கொடுக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு செல்ஃபாக நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டாக, உங்கள் காலேஜுக்கு நியரஸ்ட்டாக இல்லை, உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கை போய் முதல் அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போயிருந்தீங்க அப்படின்னா, அதாவது கவுன்சிலிங் மூலியமாக போயிருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க்கை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். சரியா, ஒருவேளை நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பேங்க்கை அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ரைவேட் பேங்க்குக்கு போகலாம். ஓகேவா, அப்போ பேங்க்கை முதல் அப்ரோச் பண்ணிவிட்டு அந்த மேனேஜர் வந்து ஓகேப்பா நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்யலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது. ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா ஒரு போர்ட்டல் வந்து வச்சுருக்காங்க. அந்த போர்ட்டல் மூலிமா நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். எஜுகேஷன் லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்கில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களோ அங்கே வந்து 3 ஆப்ஷன் கேட்பாங்க.
எந்தெந்த பேங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பேங்க்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க எந்த பேங்க்ல போய் விசாரிச்சு அந்த பேங்க் மேனேஜர் ஓகேன்னு சொன்னாங்களோ அந்த பேங்கை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுங்க. அப்பதான் அந்த பேங்க் மேனேஜர் வந்து ஓகே நம்ம நம்மள்ட்ட கேட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் மேனேஜர் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் லோன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? இதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்குக்கும். ஓகேவா? அப்போ பிரைவேட் பேங்க்கும் கவர்மெண்ட் பேங்க்குக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ல நமக்கு உடனே எஜுகேஷன் லோன் நீங்கள் வாங்கின உடனே இருந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதாவது வட்டியெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் அதாவது போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அதாவது பசங்களுக்கு அப்படின்னா நீங்கள் படித்து முடிச்ச அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். கேர்ள்ஸ் அப்படின்னா 6 to 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நினச்சி பார்த்தா அதான் அப்டேட் ஆகும். அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க்னா கொஞ்சம் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா எஜுகேஷன் லோனுக்கு நான் சொல்கிறேன், எஜுகேஷன் லோனுக்கு உங்களை வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்கன்னா நம்மளை போட்டு துன்பப்படுத்த மாட்டாங்க. ஆனால் வந்து ப்ரைவேட் பேங்க் அப்படின்னு சொல்லும்போது அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். ஓகேவா? இதில் தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.